அதே மாதிரி சில பேர் என்ன செய்யறாங்க, அந்த 3 லட்சம் வாங்கினா அந்த 3 லட்சத்தை வந்து என்ன செலவு பண்ணானே கணக்கும் கொடுக்கறதுல ஒரு மயிரும் கொடுக்கறதுல பிடிச்சிருக்கு. ஏன் இதே பிரசாதத்தில் வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், சிம்பிளாக பண்ணு. இதே வேற ஒரு ஆள்கிட்ட 3 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. அதை நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. 3 லட்ச ரூபா அந்த பிரசாதத்தில் என்ன செலவு இருக்கு சொல்லுங்க. இன்னைக்கு சென்னையில் அந்த பிரசாத்னு ஒரு ஸ்டூடியோ இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சிறுபடுத்துறதுக்கு எவனுக்குமே இங்கே இல்லை. ஒரு திரையரங்குமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. படம் எப்போ அண்ணன் எப்போ சாவா தின்ன எப்போ காலி வாங்கிக்கலாம் சினிமாவில். என்ன காரணம்னா இவங்க 2 பேரோட, இவர் வந்து சினிமா, இவர் சினிமா. அவங்க 2 பேருடைய வயசையும் பாருங்க. இன்னைய வரைக்கும் எந்த ஒரு சின்ன துளி கூட சண்டை இல்லாமல் பொண்ணு மாப்பிள்ளை மாதிரியே வருவாங்க டெய்லி என்னோட ஆஃபீஸுக்கு. ஏங்க உண்மை தானே சொல்ல முடியும். 3 மாடி ஏறி வந்து மூச்சு வாங்கி தண்ணி குடிச்சு தான் பேசுவாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, நான் இந்த பிரசாத்தில் எவ்வளோதையோ பார்த்துருக்குறேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் ஏன் இதே பிரசாதத்தில் இவங்க வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், சிம்பிளாக பண்ணு. இதே வேற ஒரு ஆள்கிட்ட 3 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. அதை நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. 3 லட்ச ரூபா அந்த பிரசாதத்தில் என்ன செலவு இருக்கு சொல்லுங்க. அப்போ நான் சொன்னேன் வேண்டாம் அவ்வளோ வேணாம் சொல்லிட்டு கம்மியாக பண்ண சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு சென்னையில் அந்த பிரசாத்னு ஒரு ஸ்டூடியோ இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சிறுபடுத்துறதுக்கு எவனுக்குமே இங்கே இல்லை. ஒரு திரையரங்குமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்பேரே போட்ட ஒரு தேட்டரில் இன்னைக்கு இவங்க வச்சிருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கொண்டு சேர்க்கணும். அதே மாதிரி சில பேர் என்ன செய்யறாங்க, அந்த 3 லட்சம் வாங்கினா அந்த 3 லட்சத்தை வந்து என்ன செலவு பண்ணானே கணக்கும் கொடுக்கறதுல ஒரு மயிரும் கொடுக்கறதுல பிடிச்சிருக்கு. நான் ஓப்பனாக சொல்லுவேன். வந்து 3 மணி நேரம் 2 பேர் உட்காந்துருக்கேன். மீடியாவுக்கும் ஒழுங்கான முறை எதுவும் கொடுக்கறது கிடையாது. நான் 1000 தடவை சொல்லுவேன், சொல்லணுங்கிறத சொல்கிறேன். 3 மணி நேரம் 2 பேர் உட்காந்து மீடியாவுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் டீ கொடுக்காம ஒன்று கொடுக்காம உட்கார வச்சிருந்தேன். அவங்க எப்படி இந்த கண்டென்ட்டை போடுவாங்க, எப்படி இந்த லிங்க் அனுப்புவாங்க, அதை அனுப்ப மாட்டாங்க. அதான் நான் சொல்கிறேன், இனி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பிடிச்சதை காப்பாற்றுங்க. பிடிச்சி நல்லா இருந்தால் தான் அடுத்தடுத்து படம் எடுப்பான், அடுத்தடுத்து உங்களுக்கு லைஃப் கொடுப்பான், அடுத்தவங்க வருமானம் வரும். அதை யாருமே யோசிக்கிறது இல்லை. பிடிச்சது மட்டும்தான் நீ தெருவில் பிச்சை எடுத்துருக்காங்க. எல்லாரும் ஓஹோன்னு போஸ்ட் ஓட்ட வாங்கி சந்தோஷமா சொந்த வீடு வாங்கிட்டு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். நீ படம் எடுக்க பிடிச்சவங்களே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு இவங்க 2 பேரும் நீ படம் எடுத்துறாங்க. இவங்களுடைய முயற்சி தான், இவங்க தோக்குறான் செய்ய. அப்புறம் இன்னைக்கு நிற்கிறா பாரு, இவங்களுடைய பாட்டு எல்லாம் கேட்டீங்க. நான் ஓப்பனா சொல்றேன், அமக்கலம் படத்தில் ரஜினி சத்தம் இல்லாத உலகம் கேட்டுங்கிற வரி மாரி குரல் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதுமாதிரி 2 படத்தில் வந்துருவேன், ரெட் அந்த மாதிரி வாய்ஸ் பாட்டு ரொம்ப சூப்பராக 6 பாட்டு அருமையாக இருந்துச்சு. இந்த கதையை கூட நான் பார்த்தா கிரிமினலாக இருக்கு. ஏன்னா ஹீரோயினி ஃபர்ஸ்ட் வருது, அப்புறம் ஹீரோயினி வந்து 35 வயசுல ஹீரோயினி வருது அப்படிங்கிற மாதிரி எடுத்து. ஏன்னா இந்த மாதிரி படம் ஓடினதை இவங்களை வந்து இவங்க படம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இவங்களோட வயசுக்கு இதெல்லாம் படம் எடுத்து வீட்டில் போய் எடுத்து என்ன பண்ணுவோம் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி சொல்லி அழுதாரு. என்னோட ஒய்ஃபு தான் காரணம். என்னன்னா நானும் ஒவ்வொரு போதும் சொல்லும் போல ஏன் சொல்றேன்னா, நீங்கள் அடுத்தவனை ஏமாத்து நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் உருப்படவே முடியாது. சினிமாவை யார் நேசிக்கிறீங்களோ உங்களை என்றைக்குமே காப்பாற்றும். நீ பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பேரை பார்த்து எவ்வளோ நடிகரை பார்த்துருப்பீங்க. என்ன காரணம், நான் ஏன் இந்த சங்கம் ஆரம்பிச்சேன்னா ஏமாத்த விடாது அந்த சங்கத்தை ஆரம்பிச்சேன். சினிமாவில் எவ்வளோ சங்கம் தெரியுமா இருக்கு சென்னையில். ஒவ்வொருத்தரும் சங்கத்தை வச்சுட்டு போனால் எவனுமே மதிக்க மாட்டான். ஒரு தலைவனை பார்க்கணுமா சேலை எவனுமே பார்க்கணும். நேராக நான் வந்து வந்தோடனே நேரம் நான் பார்த்தா உட்காந்து. என்ன காரணம், சினிமாவில் கூட ஏமாத்துறேன். இன்னைக்கு மொத்த படம் ஏமாத்துறேன். எவனாவது நல்லா வரணும் அப்படின்னா படம் இருக்கு. எப்போ அண்ணன் எப்போ சாவா தின்ன எப்போ காலி வாங்கிக்கலாம் சினிமாவில் சொல்லுங்க. என்ன காரணம்னா சினிமா வந்து நேசிக்கிறவங்க மாதிரி இவர் இன்னைக்கு 2 பேரும் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வந்து படம் எடுத்துருக்காங்க. வந்து நீங்கள் ஏன் பாண்டிச்சேரி வைக்க முடியாதா, பாண்டிச்சேரி இடம் இல்லையா, இல்லையா, ஏன் அவர் சிஎம் அருமையாக அவர் ரெங்கசாமி கூட உடனே வந்துடுவார். அவர் ரொம்ப நண்பர். என்ன காரணம், சினிமா நேசில் யாருமே எனக்கு தெரிஞ்சு. ஏன் நானே 89 வந்தேன். இன்னைக்கு வந்து இன்னைக்கு உங்களுக்கு நேரம் பேசுனா காரணம் என்னோட உழைப்பு. நான் எவனுமே ஏமாத்தமா சினிமாவுக்கு வந்தேன். நான் இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன். ஏதாவது நேராக கூட்டு பேசுவாங்க, நேராக வீடியோ போட்டுறேன், முடிஞ்சாவா மோதி பார்த்துலான். என்ன காரணம், சினிமா ஜெயிக்கிற எவனுமே தோற்றது இல்லைங்க. ஆனால் தோற்கக்கூடிய காரணமே நம்மளோட ஏமாத்துற வேலை தான். அதனால இந்த அனல்மலை வந்து என்ன காரணம்னா நான் உங்கள்கிட்ட சொல்ல ஒவ்வொரு நடியும். இதே கேமராமேனோட ஏதோ ஒழுங்காக வரல சொல்லியிருந்தீங்களா. கேமராமேன் ஃபஸ்ட்டு போய் எல்லாரும் வந்துடுவாங்களா, கேமராமேன் அப்போ தான் பேட்டரி போடுவாங்க, சார்ஜர் போடுவாங்க. இனிமேல் தான் ஏறின ஆரம்பினேன். உடனே அவனை எங்கேயும் தூக்குனேன். அப்புறம் மதுலேருந்து ஒரு சஜஷன் பயணம். என்ன காரணம்னா, நீங்கள் காலம் முழுக்க சினிமாவில் இருக்கணும்னா எக்காரத்தை கொண்டும் உங்கள் நம்பியவங்களை யாரும் ஏமாத்தாதீங்க. இவர் மாரி ஆள்லாம் நீங்கள் கண்டிப்பாக லைஃப் கொடுத்தாகணும். என்ன காரணம், இன்றைக்கி இவ்வளோ பேர் வர வச்சு இன்றைக்கி வந்து வச்சுருக்காருன்னா காரணம் நான் தான். அது வேணான்ட்ட தலைவர் கொண்டு எப்படியாவது சேர்க்கணும், இந்த படத்தை கொண்டு எப்படியாவது சேர்க்கணுனாங்க. நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்க, பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். உங்கள் லொக்கேஷனும் முன்ன பின்ன இருக்குது. காரணம் அவரோட பட்ஜெட் அதுதான் சிறு பட தயாரிப்பாளர் சங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அம்மா சொன்னாங்க கதை நல்லா இருந்தால் ஓடுன்னு. அதனால் வாசிகமாக்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் வந்து தமிழக தேர்வாணையோட குழு திரைப்பட தேர்வா குழு தலைவர் இருக்கீங்க, சேர்மன். அதுவும் நீங்கள் சாதாரண ஆள் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இப்போ கேரளா, கர்நாடகா, ஆந்திரெலாம் பார்த்தீங்கன்னா சென்சார் பண்ணோடனே மானியம் கொடுத்துருவாங்க. மேடம் உங்களுக்கு தான் சொல்கிறேன்,
இருந்தாலும் நீங்கள் சீஃப் கெஸ்ட் தான், உங்களுக்கு சொல்லும்போது மீடியா போடுவாங்கள்ல. அதனால் தமிழக அரசுக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணணும். காரணம் என்னன்னு கேட்டால், சின்ன படத்து யாருமே கலைஞரோட முடிஞ்சு போச்சு. கலைஞருக்கு அப்புறம் இது வரைக்கும் மானியமே சரியாக யாருமே கொடுக்கல. மீண்டும் நீங்கள் வந்து அவருடைய பையன் தான் நீங்கள் தமிழக முதலமைச்சர் இருக்காரு. அதனால் கர்நாடகா பார்த்தீங்கன்னா படம் பண்ணி சென்சார் பண்ணனே உடனே 10 லட்ச ரூபா கொடுத்துட்றாங்க. அந்தமாரி நீங்கள் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் முதல்வர்கிட்ட பேசணும், துணை முதல்வர் பேசணும். ஆமாம், கூல் சுரேஷ் எங்கள் சங்கத்தோட உறுப்பினர். நான் கேட்பேன், சுரேஷ் நிறையா சார் எல்லாத்தையும் என்னை யூஸ் பண்ணுறேன் சார், ஆனால் என்னை யாருமே படத்தில் போட்டு ஹீரோ எடுக்க மாட்டேங்கிறேன் சார், நான் எப்படி சார் போக முடியும் அப்படின்றாப்புல. இது உண்மையான வார்த்தை. ஆனால் கேட்கும்போது ஆமாம் சுரேஷ் அப்படின்னா, நான் இனிமேல் கண்டிப்பாக என்னோட சங்கத்தில் வர எல்லா படத்துலையுமே நான் உனக்கு போட சொல்கிறேன், ஹீரோ போட சொல்கிறேன். இல்லை என்ன இல்லை சார் எல்லாத்தையும் நான் வர்றேன் போகிறேன், என்ன வச்சு எல்லாருமே மேலே வராங்க, ஆனால் எனக்குன்னு ஒரு சப்போர்ட்டே பண்ணாமல் தான் எப்படி சார் ஓப்பனாக சொன்னேன். உண்மை தானே? 100% சொன்னாப்புல. அதனால் மீடியாக்காரங்களும் சேர்ந்து எல்லாருமே நம்ம கூல் சேர்ச்ச ஒரு நல்ல நாளை கொண்டு வரணும். ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி நாள்லாம் சின்ன சின்ன படத்தில் வரும்போது இன்னும் வருவாப்புல. பணங்கா சாப்பிட்றத விட நமக்கு வாய்ப்பு கொடுத்தா கூட கண்டிப்பாக வர்றேன் அப்படிங்கும்போது நம்ம கூல் சுரேஷன் கண்டிப்பாக மனப்புறம் பாராட்டணும். இந்த அனல் மொழியில் இப்போ கூல் சுரேஷ் வந்து ரொம்ப சிறப்பாக பேசுவாப்புல. நான் நிறையா பேசலாம்னு ஆசைப்பட்டேன், வேண்டாம். ஏன்னா இவங்க 2 பேர் தான் எனக்கு மெயின் முக்கியம். இவங்க 2 பேரும் நீங்கள் கொண்டு போய் நல்லபடியாக சேர்த்து இவங்களை மீண்டும் அடுத்த படம் எடுக்கிறதுக்குள்ள சப்போர்ட் நம்ம மீடியாவில் கண்டிப்பாக பண்ணுங்கள். எந்த குறையாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.